ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளிக்கு நான் எங்கள் வீட்டில் எப்படி படைச்சேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி வெள்ளிக்கு படைக்கிறதுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வடைக்கு தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வடை மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வந்து நான் வந்து குக்கரில் தான் தடவை வச்சேன். கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியுமே அப்படிங்கிறதுனால சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குங்கிறதும். இப்போ இவங்க பார்த்திங்கன்னா, இவங்க தான் எங்கள் மாமியார். அவங்களுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் படைக்க போகிறோம் ஆடி வெள்ளிக்கு. இப்போ அவங்களையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, இப்போ பூஜை அறையும் பார்த்திங்கன்னா நாளே நான் விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு, நம்ம அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நான் பூவெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வடையும் போட்டு எடுத்துடலாம். வடையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வடையும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் குடிக்காமல் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு வடை. இப்போ வடையும் போட்டு எடுத்தாச்சு. நான் வந்து எல்லா வடையும் போட்டு எடுக்கல. கொஞ்சமாக சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் முன்னாடி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு படைக்கிறதுக்காக நான் வந்து புடவை எடுத்து வச்சு தான் படைப்போம். இப்போ புடவை எல்லாம் எடுத்து வச்சு இப்போ அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள்லாம் எப்படி சாமி கும்பிடுவீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எப்போதும் பார்த்திங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். குத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஷிஃப்ட் ஆனதில் மேலே தூக்கி எங்கேயோ வச்சுட்டேன். எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. அதனால் குத்து விளக்கு ஏற்றல. ஒரே ஒரு மண்ணகல் மட்டும் ஏற்றிக்கிட்டேன். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறோங்கிறது தான் இப்போ இந்த பூஜை. நாங்கள் வந்து இப்படி தான் எப்போதுமே பண்ணுவோம். நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள். நீங்களாம் எத்தனை பேர் சாமி கும்பிட்டீங்க, எப்படி கும்பிட்டீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இப்போ தான் ஆடி வெள்ளிக்கு படைக்கிறது பார்த்திங்கன்னா 3வது வெள்ளியில் தான் செய்வேன். ஆனால் 3வது வெள்ளி பார்த்திங்கன்னா எனக்கு ஒத்து போகலை. சரி இந்த வெள்ளியில் செய்யலாம்னு பார்த்தா நாள் சூப்பராகவும் இருந்துச்சு. பௌர்ணமி, உங்களுக்கு வரலட்சுமி விரதம் எல்லாமே இந்த நாள்லேயே வந்தனால நாளும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அன்றைக்கே படைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் அன்றைக்கி தான் படைத்தோம். நாங்கள் தேங்காயும் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் தான் உடைப்போம். சில பேர் 2 தேங்காய் கூட உடைப்பாங்க. நாங்கள் ஒரு தேங்காய் தான் உடைப்போம். எங்களுக்கு என்ன பழக்கமோ அதை தான் நான் செய்வேன். அதாவது நான் எனக்கு தெரிஞ்சதை தான் நான் செஞ்சு சாமி கும்பிடுவேன். டிவியில் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை முருகர் வந்து அந்த டைமிங்கில் வந்துச்சா, எனக்கு பார்க்குறதுக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒரே சிரிப்பு தாங்கலை எனக்கு. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தான் நின்றுட்டுருந்தேன். அப்புறம் சாம்பிராணிலாம் காமிச்சிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து பூஜை அறைக்கு வந்தேன்.
நாங்கள் எப்போதுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆடி வெள்ளிக்கு படைப்போம். நீங்களாம் எப்படி படைப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு முறையில் படைப்பாங்க. நான் வந்து நான் என்னோட வழக்கப்படி நான் இப்படி தான் படைப்பேன். எனக்கு என்ன தெரியுதோ, என்ன தோணுதோ அதேமாரி தான் நான் எப்போதுமே சாமி கும்பிடுவேன். மற்றவங்க சொல்கிறதுக்காகலாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் இப்படி தான் செய்யணுங்கிறதே நான் யாருக்கும் சொல்லலை. நான் எப்படி சாமி கும்பிட்றேங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.